Hi hello guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்ட்ஸை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய டிஃப்ரெண்டான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே போல பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் தந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்ட் 2 வீடியோ வந்து போடுறேன். இப்போ டைமை வேஸ்ட் பண்ணாம வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்பர் 1, பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ். இந்த வகை பறவைகள் எல்லாமே பாரடைஸ் சைடில் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்ததாங்க. இந்த வகை பறவைகள் எல்லாமே ஒசினியாவுல தான் இருக்குதாம். என்னதான் இந்த பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ் பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்தாலுமே கூட ஒரு சில நேரத்துல திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா காகம் போல இருக்குமாங்க. இந்த வகையான பறவைகள்ல ஆண் பறவைகளுக்கு மட்டும்தான் இறகுகள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்குமாங்க. நம்பர் 2, ரிப்பன் டெய்ல்ட் ஆஸ்ட்ரோபியா. இந்த மாதிரியான ரிப்பன் வால் பறவைகளுக்கு ஷோ மயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்குதாங்க. நிறைய பேர் இந்த ஒரு பறவையை பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த பறவையோட வால் தான் இதனோட அழகு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த ரிப்பன் வால் பறவைகளோட அழகு அதனோட தலையில இருக்கக்கூடிய ப்ளூ அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் தானாங்க. ரிப்பன் வால் பறவைகளோட உடல் முழுக்க பிளாக் கலர்லயும் அதனோட தலையில இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கிறதுனாலே இந்த ஒரு பறவை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஆண் பறவைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குமாம். இதுவே பெண் பறவைகளுக்கு பாத்தீங்கன்னா வால் பழுப்பு நிறத்துல இருக்குதாங்க. நம்பர் 3, ப்ளூ பேர்ட் ஆஃப் பாரடைஸ். ப்ளூ பேர்ட் பறவைகள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாருமே பறவை ஃபுல்லாவே ப்ளூ கலர்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த வகையான பறவைகள் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் ப்ளூ கலர்ல இருக்குமாங்க. 12 அங்குலம் இருக்கக்கூடிய இந்த வகையான பறவைகள் எல்லாமே ஏதாவது ஒரு மரத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு அசைவும் இல்லாம இருந்ததுன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பறவைகளை பத்தின இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பறவைகள் கிளையில இருக்கும்போது தலைகீழாக தொங்குமாங்க. நம்பர் 4, ஃப்ளேம் பவர் பேர்ட். ஃப்ளேம் பவர் பறவைகள் எல்லாமே பெரும்பாலும் நியூகினியா மழைக்காடுகள்ல தான் அதிகமா பார்க்கலாமாங்க. இந்த வகையான பறவைகள் எல்லாமே உடல் முழுக்க 2 கலர்ல பிரிஞ்சிருக்குது. ஒன்னு தலையில இருந்து பறவைகளோட நடு உடல் வரைக்குமே ரெட் கலர்லயும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்லயும் இருக்குதாங்க. வால் மற்றும் ரெக்கையோட ஒரு சில பகுதியில பிளாக் கலர்ல இருக்கிறதுனால மொத்தமா இதோட கலரே ரொம்ப அழகா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஃப்ளேம் பேர்ட் பறவைகள் எல்லாமே 10 அங்குலம் வரைக்கும் நீளமானதாம். நம்பர் 5, பீகாக். என்னடா சொல்ற மயிலா, இது யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. அழகான பறவைகள் அப்படின்னும் போது மயில சேர்க்காம எப்படி? அதனாலதான் இந்த வரிசையில மயில சொல்லுறேன். ஓகேவா? கண்டிப்பா மயில பத்தி நம்மள நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். சோ இதோட மயில பார்த்தனே இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த அழகான பறவையை பார்க்கலாம் வாங்க. நம்பர் 6, பர்பிள் ஹனி கிரீப்பர். இந்த வகையான பறவைகளை நம்ம எங்க அதிகமா பார்க்கலாம்னா தென் அமெரிக்காவில தான் அதிகமா பார்க்கலாமாங்க. உடல் முழுக்க ஒரே கலர்லயும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய கால்கள் மஞ்சள் கலர்ல இருக்கிறதுனாலயே இந்த பறவைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகும். இதனுடைய அழகு, அதாவது இந்த பறவைகளோட மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால பூக்கள் வந்து ஈஸியா தேனை எடுத்து சாப்பிடக்கூடிய வகையில இருக்குது. இந்த வகையான பறவைகள் எல்லாமே தேனை சாப்பிடுமாங்க. அதனாலதான் இந்த வகையான பறவைகளுக்கு ஹனி கிரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. சரியா 4.5 அங்குலம் நீளம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதான பறவைகளாம். நம்பர் 7, விக்டோரியா கிரவுன் பீஜியன். இது விக்டோரியா கிரவுன் புறாக்கள் எல்லாமே நிலத்துல வாழக்கூடிய தன்மை கொண்டதாங்க. பெரும்பாலும் இந்த வகையான புறாக்களை நியூகினியாவில தான் பார்க்கலாமாம். இந்த வகையான புறாக்களோட அழகு அதனோட தலையில இருக்கக்கூடிய கிரீடம் போன்ற அமைப்பு தானாங்க. அந்த கிரீடத்தினாலேயே இந்த வகையான பறவைகளை அழகான பறவைகள் பட்டியல சேர்த்திருக்காங்க. இதே போல ப்ளூ கிரவுன் பீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான புறாக்களும் இருக்குதாங்க. இந்த மாதிரியான பறவைகளை மேற்கத்திய கிரீடம் அணிந்த புறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த புறாக்களோட தலையில இருக்கக்கூடிய இறக்கைகள் பார்க்கறதுக்கு கிரீடம் போன்ற அமைப்பு இருக்கிறதுனாலேயே இந்த வகையான புறாக்களை கிரவுன் பீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்பர் 8, ஸ்காட்லட் டேனேஜர். இந்த வகையான பறவைகள் எல்லாமே அமெரிக்காவில தான் இருக்குதாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த வகையான பறவைகளை நீங்க அதிகமா பார்க்கணும்னா குளிர்காலத்துல தான் பார்க்க முடியுமா. ஸ்கார்லட் டேனேஜர் அப்படின்றது இந்த பறவையோட அறிவியல் பெயராங்க. இந்த பறவைகளுமே பாத்தீங்கன்னா ஆண் பறவைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கலர்ல இருக்குமாங்க. நம்பர் 9, கோல்டன் ஃபின்ச். இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பறவைகள் இந்த கோல்டன் ஃபின்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பறவையும் ஒன்னா இருக்குது. இந்த பறவைகளோட கலர்களை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு குழந்தை கிரையன்ஸ் வச்சு வரைஞ்சு வச்ச போல இருக்குதாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வகையான பறவைகளோட உடல் முழுக்க பாத்தீங்கன்னா 6 வெவ்வேறு கலர்ல இருக்குதாம். இந்த பறவைகள் கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குதுன்றதுக்காக முன்னெல்லாம் நிறைய பேர் இந்த பறவைகளை கூண்டில் அடைச்சு வச்சுதான் வளர்த்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இந்த பறவைகளை கூண்டில் வச்சு வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க. இந்த பறவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 10, நிக்கோபார் பீஜியன். இந்த நிக்கோபார் புறாக்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளையும் மலாய் தீவு கூட்டத்திலையும் தான் அதிகமா காணக்கூடிய பறவையா இருக்குது. பாக்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த வகையான புறாக்கள் எல்லாமே வெளிப்படையான பகுதியில தான் அதிகமா இருக்குமாங்க. 16 அங்குல நீளம் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சாதாரணமா இருக்கக்கூடிய புறாக்களை விட ரொம்பவே அழகான பறவையா இருக்குது. நம்பர் 11, கோல்டன் பெசன்ட். இந்த கோல்டன் பெசன்ட் பறவைகள் எல்லாமே மேற்கு சீனா மலைகள்ல தான் அதிகமா பார்க்க முடியுமாங்க. இந்த கோல்டன் பெசன்ட் பறவைகளோட அழகே அதனோட வால் பகுதி மட்டும்தான். இந்த பறவைகள் பறக்கும் போது அதனுடைய வால் பகுதி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோல்டன் பெசன்ட் பறவை வகைகள்ல பெண் பறவைகளை விட ஆண்
ஆண் பறவைகள் ரொம்பவே அழகானதா இருக்குமாங்க. அதனோட கலருமே பாத்தீங்கன்னா பெண் பறவைகளை விட ஆண் பறவைகளுக்கு ரொம்பவே அழகாவும் வித்தியாசமா இருக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 12 ரிங் நெக்டு டேஞ்சர். கிழக்கு தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த வகையான பறவைகள் எல்லாமே அந்த இடத்த பாத்தீங்கன்னா அழிந்து வரக்கூடிய பெரும்பாலான பறவை வகைகள்ல இதுவும் ஒன்னா இருக்குது. இந்த வகையான பறவைகளோட கழுத்து பகுதியில ரெட் கலர்ல இருக்கிறதுனால ரிங் நெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. இதனுடைய வண்ணமயமான இறகுகளை வச்சுட்டு மற்றவங்களை கவரக்கூடிய வகையில இருக்குது. நம்பர் 13 மாண்டரின் டக். இந்த வகையான வாத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சீனாவோட தூர கிழக்கு மாகாணங்கள்லயும் ரஷ்யாவிலையும் தான் அதிகமா பார்க்க முடியுமாங்க. இந்த வகையான வாத்துக்கள் எல்லாமே மற்ற வாத்துக்களை விட ரொம்பவே வித்தியாசமான வாத்து வகைன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மண்டோரின் வாத்துக்களோட அழகு அதனோட இறகுகள் அமைந்திருக்கக்கூடிய வடிவமைப்புனால தான் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. மயில் பறவை வகைகள்ல எப்படி ஆண் மயிலுக்கு மட்டும் தொகை இருக்குமோ அதே போல இந்த வகையான பறவை வகைகள்ல ஆண் வாத்துகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கலர்ஃபுல்லா இறகுகள் இருக்குமாங்க. நம்பர் 14 கீல் பில்ட் டுக்கன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற பறவைகளை விட இந்த டுக்கன் பறவைகள் தான் ரொம்பவே முக்கியமான பறவைன்னு சொல்றாங்க. இந்த வகையான பறவைகளோட அழகு அதனோட மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கலர்ஃபுல்லான இந்த ஒரு நிறம் தானாங்க. இந்த ஒரு பறவைகளோட மூக்கு பகுதி இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கிறதுனாலயே ரெயின்போ பில்ட் டக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க. நம்பர் 15 பர்பிள் கல்லினுள். இந்த வகையான பறவைகளோட அழகு அதனோட ரெக்கைகள் மட்டும் தானாங்க. இந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமான கலர் கொண்ட இந்த வகையான பறவைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இயற்கையோட அதிசயமான கலர் கொண்ட பறவைனா அது இந்த ஒரு பறவை தானாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த பறவைகள்ல உங்களுக்கு எந்த பறவை ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.